வணக்கம். நீங்க ஓஷோவோட பியாண்ட் என்லைட்டன்மென்ட் சொற்பொழிவுகள்ல இருந்து 31வது ஆடியோவ நாம ஆழமா பார்க்கணும்னு கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு அதுக்குள்ள தான் நம்ம போக போறோம். ஞானம்னா என்ன? நாம ஏன் சில சமயம் ஒரு மெஷின் மாதிரி நடந்துக்கிறோம்? நான் தகுதி இல்லாதவன்கிற உணர்வுல இருந்து எப்படி வெளியே வர்றது? இப்படி சில பெரிய கேள்விகள ஓஷோ இந்த உரையில கையாள்கிறார். ஆமா, இது ஏதோ தத்துவ வகுப்பு மாதிரி இருக்காது. இது ரொம்பவே ஒரு நடைமுறை சார்ந்த உரையாடல். ஓஷோ சொல்றது என்னன்னா, நாம ஒவ்வொரு நாளும் போட்டுக்கிற முகமூடிகளை கழட்டி வச்சுட்டு நம்ம உண்மையான முகம் என்னன்னு எப்படி பார்க்கறதுங்கிறது தான் இந்த உரையாடலோட நோக்கம். சரி, உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க. முதல் விஷயமே ரொம்ப ஆஸ்வாசமா இருக்கு. ஞானம்ங்கிறது நாம ஏறி பிடிக்க முடியாத ஏதோ ஒரு மலை உச்சி இல்ல, அது ஒரு பயணம்னு ஓஷோ ஆரம்பிக்கிறார். இது கேட்கும்போதே ஐயோ அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிற பல பேருக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் இல்லையா? நிச்சயமா. அந்த பயணம் கூட சொல்லப்போனா கஷ்டமானது இல்ல. அது ஒரு வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி ரொம்ப எளிமையானதுன்னு சொல்றார். நீங்க ஒவ்வொரு தோலையா உரிக்கும் போதும் உள்ள இன்னும் ஃப்ரெஷ்ஷான இளமையான ஒரு அடுக்கு இருக்கும். ஆனா உரிச்சுக்கிட்டே போனா ஆமா, உரிச்சுக்கிட்டே போனா கடைசியில உங்க கையில என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா வெங்காயம்ங்கிறது அந்த அடுக்குகளோட ஒரு தொகுப்பு தான். அதுக்குன்னு ஒரு திடமான மையம் கிடையாது. ஓ, அப்போ நம்ம நான் அல்லது அகங்காரம்னு சொல்றதும் இப்படி அடுக்குகளால ஆனதுதான்னு சொல்றார். அதுக்குள்ள திடமான நிரந்தரமான ஒண்ணும் இல்ல. இந்த அடுக்குகள் தான் நம்ம ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி மாத்தி மாத்தி போட்டுக்கிற முகமூடிகள். சரியா சொன்னீங்க. ஓஷோ இங்க சொல்ல வர்ற ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, உன்னை கண்டுபிடின்னு சொல்றதுக்கு பதிலா நீ கண்டுபிடிக்க முயற்சி பண்ற அந்த நான் ஒருவேளை இல்லவே இல்லையோன்னு யோசிங்கிறார். நம்மளோட அடையாளங்கிறது ஒரு திடமான பொருள் இல்ல. அது நாம ஒவ்வொரு நாளும் சேர்த்துக்கிட்ட பழக்கங்கள், நம்பிக்கைகள், நடிப்புகளோட ஒரு தொகுப்பு தான். அப்போ ஞானம்ங்கிறது எதையும் அடையறதில்ல. இல்ல, நம்ம மேல நாமளே சுமத்திக்கிட்ட விஷயங்களை கழட்டி போடுறது தான். The real goal isn't finding yourself, it's unbecoming everything you're not. இத விளக்க அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு கதைய சொல்றாரு இல்லையா? அவரோட மாமா கதை. ஆமா, அந்த மாமாவோட மனைவி இறந்துட்டாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த அம்மா ஒரு கொடுங்கனவு மாதிரி இருந்ததா ஓஷோ சொல்றார். ஆனா சமூகத்துக்காக வர்ற உறவினர்கள் முன்னாடி துக்கமா இருக்கிற மாதிரி நடிக்க வேண்டிய கட்டாயம். நாள் முழுக்க நடிக்க முடியாது. ஆமா, அதனால யாராவது உறவினர்கள் வந்தா மட்டும் ஒரு சைகை செய்ய சொல்லி ஓஷோ கிட்ட கேட்டிருக்கார். இட்ஸ் லைக் அ பெர்ஃபார்மன்ஸ் ஹி ஹாஸ் டு ஸ்விட்ச் ஆன் அண்ட் ஆஃப். அந்த செய்கை கிடைச்சதும் அழ ஆரம்பிச்சிடுவார். ஆமா, ஓஷோ சில சமயம் சும்மா விளையாட்டுக்கு செய்கை செஞ்சா கூட உடனே சோகமான முகத்துக்கு மாறிடுவாராம். அந்த நடிப்பு எவ்வளவு பழகி போயிருக்கு பாருங்க. அதோட உச்சக்கட்டம் ஒரு நாள் ஓஷோ ஒரு புத்தக விற்பனையாளரை கூட்டிட்டு வந்து இவர்தான் உறவினர்னு அறிமுகப்படுத்த உடனே அந்த மாமா அழ ஆரம்பிச்சிட்டார். ஆமா, கண்ணீர் தாரை தாரையா கொட்டுது. சில நிமிஷம் கழிச்சு ஓஷோ மன்னிக்கணும் இவர் உறவினர் இல்லைன்னு சொன்னதும் அழுகையை நிறுத்திட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். இங்க முக்கியமான விஷயம் அந்த மாமா நடிச்சாருங்கிறது இல்ல, அந்த நடிகனுக்கும் அவன் நடிப்புக்கும் பீச்சில் இருந்த கோடு அழிஞ்சு போயிடுச்சு. அது ஒரு தானியங்கி செயல்பாடு மாதிரி ஆயிடுச்சு. ஆனா ஒரு நிமிஷம், இந்த மாதிரி நடிப்பு சமூகத்துல சுமூகமா இருக்க தேவைதானே? நம்ம எல்லாருமே மனசுல பட்டத அப்படியே பேசிட்டா பெரிய குழப்பம் வராதா? ஒரு தேவையான சமூக முகமூடிக்கும் நம்மளே ஏமாத்திக்கிற முகமூடிக்கும் ஓஷோ எப்படி வித்தியாசம் பார்க்கறாரு? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஓஷோ சொல்றது என்னன்னா, நீங்க விழிப்புணர்வோட ஒரு முகமூடியை அணியறதுல தப்பில்ல. ஒரு முதலாளிகிட்ட பேசும்போது ஒரு விதமாவும், நண்பர்கள்கிட்ட பேசும்போது வேற விதமாவும் பேசுறது ஒரு சமூகத்திறன். சரி. ஆனா பிரச்சனை எப்போ வருதுன்னா, அந்த முகமூடியே நீங்க நம்ப ஆரம்பிக்கும் போது தான். அது உங்க கட்டுப்பாட்டை மீறி தானா இயங்க ஆரம்பிக்கும் போது தான். அப்போ நீங்க அந்த முகமூடியோட அடிமையாகிடுறீங்க. அந்த விழிப்புணர்வு தான் இங்க முக்கியம். அப்போ நம்மோட நாங்கிறதே நாம போட்ட முகமூடிகளோட தொகுப்பு தான்னா ஒரு ஆழமான கேள்வி வருது. இந்த முகமூடிகளுக்கு பின்னால இருக்கிற நமக்கு ஏன் சில சமயம் நான் தகுதி இல்லாதவன்கிற உணர்வு வருது? இஃப் we are all just actors, why do so many of us feel like we are failing at the role? இந்த தகுதியற்றவன் என்ற உணர்வை ஓஷோ அடுத்து கையாள்கிறார். ஆமா, இது இயற்கையான உணர்வே இல்ல. இது சமூகம் நம்ம மேல செஞ்ச ஒரு குற்றன்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்றார். நம்மள கட்டுப்பாட்டுல அடிமைகளா வச்சுக்கிறதுக்கு நாம தகுதியற்றவங்கன்னு சின்ன வயசுல இருந்தே ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லி நம்ம மனசுல பதிய வச்சிருக்காங்க. பெத்தவங்க, டீச்சர்ஸ், மதகுருமார்கள்னு. ஆமா, எல்லாரும் இதுக்கு துணை போயிருக்காங்க. இது ஒரு தொடர்ச்சியான ஹிப்னாட்டிசம் மாதிரி.
ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மையாயிடும்னு சொல்ற மாதிரி. இதுக்கு ஜார்ஜ் குர்ஜீஃப் அவரோட சின்ன வயசுல பார்த்த ஒரு சம்பவத்தை ஓஷோ உதாரணமா சொல்றார். காக்கசஸ் பகுதியில இருந்த நாடோடிகள் வேட்டைக்கு போகும்போது குழந்தைங்கள தனியா விட்டுட்டு போகணும். குழந்தைங்க எங்கேயோ ஓடிடாம இருக்க அவங்கள ஒரு மரத்துக்கு அடியில உட்கார வச்சு சுத்தி ஒரு குச்சியால வட்டம் போடுவாங்களாம். இந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்தா செத்துடுவேன்னு சொல்லிடுவாங்களாம். ஒரு நிமிஷம், ஒரு குழந்தைய சுத்தி வட்டம் போட்டு அது உன்னை கொல்லுன்னு சொன்னா அது அந்த வட்டத்தை விட்டு வெளியே வராதுங்கிறது, that's horrifying. ஆனா இது ஒரு சக்தி வாய்ந்த உருவகம். நாம நிஜமாவே அவ்வளவு சுலபமா மத்தவங்க சொல்றத நம்பிடுவோமா? இது ஒரு விதமான உளவியல் சித்திரவதை மாதிரி இருக்கு. ஆமா, அதுதான் விஷயமே. அந்த சின்ன குழந்தைங்க அதை முழுசா நம்பி பசிச்சாலும் தாகம் எடுத்தாலும் அந்த வட்டத்தை விட்டு வெளியே வரவே மாட்டாங்களாம். வளர்ந்து பெரிய ஆளான பிறகும் கூட அந்த பயம் அவங்க மனசுல ஒரு ஆழமான தடையா தங்கிடும். ஓ, அந்த வட்டம் ஒரு மனத்தடை மட்டும்தான், உண்மையில அங்க எந்த தடையும் இல்ல. கரெக்ட். குர்ஜீஃப் சொல்ற இந்த கதை ஏதோ ஒரு காலத்துல நடந்த பழங்குடியினர் கதை இல்ல. உங்க வாழ்க்கையில இருக்கிற கண்டுக்கு தெரியாத வட்டங்களை பத்தி யோசிச்சு பாருங்க. உன்னால ஒரு கிரியேட்டிவான வேலையை செய்ய முடியாதுங்கிற வட்டம், இந்த வயசுக்கு மேல புதுசா ஒரு விஷயத்த கத்துக்க முடியாதுங்கிற வட்டம். இந்த வட்டங்களும் அந்த குச்சி போட்ட வட்டம் மாதிரிதான். அது உண்மையா இருக்கும்னு நீங்க நம்புற வரைக்கும் தான் அதுக்கு சக்தி. இதுக்கு இன்னொரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தையும் அவர் சொல்றாரு இல்லையா? அந்த வயிற்று வலி இருந்த இளைஞனோட கதை. ஆமா, ஒரு பணக்கார இளைஞனுக்கு பல வருஷமா தீராத வயிற்று வலி. எல்லா டாக்டரையும் பார்த்துட்டான், ஆனா வலி போகல. அவனுக்கு உண்மையில நோயே இல்ல, அது ஒரு மனநோய், ஹைப்போகாண்ட்ரியாக்னு அவனோட டாக்டர் கண்டுபிடிச்சிட்டார். ஓ, அப்படியா? மருந்து வேலை செய்யாது, ஒரு அற்புதம் நடந்தாதான் இவன் குணமாகுவான்னு சொல்லி ஓஷோ கிட்ட அனுப்பி வைக்கிறார். அந்த பையன் நடுராத்திரியில வந்து நீங்க ஒரு டம்ளர் தண்ணி குடுத்தா என் வலி போயிடும்னு கேட்க ஓஷோ ரொம்ப நேரம் மறுக்கிறார். அவர் மறுக்க மறுக்க அந்த பையனோட நம்பிக்கை இன்னும் அதிகமாகுது. கடைசியா ஓஷோ தண்ணிய குடுக்க அத குடிச்ச அடுத்த நொடி அவன் முகம் மலர்ந்து அற்புதம், வலி சுத்தமா போயிடுச்சுன்னு கத்துறான். இங்க தண்ணி அற்புதத்தை நிகழ்த்தல, அந்த இளைஞனோட அசைக்க முடியாத நம்பிக்கை தான் அது செஞ்சது. ஆமா, அதே மாதிரிதான் நான் தகுதியற்றவன்கிறதும் ஒரு நம்பிக்கை மட்டும்தான், அது உண்மை இல்ல. அதை தூக்கி எறிந்தால் போதும். ஓஷோ சொல்ற ஒரு வரி ரொம்ப சக்தி வாய்ந்தது. பிரபஞ்சம், எக்ஸிஸ்டன்ஸ், தகுதியற்ற எதையும் உருவாக்குவதில்லை. இந்த இருப்புக்கு நீங்கள் தேவை, அதனால்தான் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். இது அந்த தாழ்வு மனப்பான்மைக்கு கொடுக்கிற ஒரு பெரிய அடி. ஆமா, கபீர், ரவிதாஸ் மாதிரி சாமானியர்கள் கூட இந்த தகுதியற்றவன்கிற எண்ணத்தை நிராகரிச்சாங்கன்னு சொல்றார். காசில இறந்தா சொர்க்கம்னு எல்லாரும் நம்பின காலத்துல கபீர் வேணுனே காசிக்கு வெளியே இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போய் உயிர் விட்டார். என் தகுதிக்கு சொர்க்கம் காசியால வர்றதில்ல, நான் எங்க இருந்தாலும் வருவேன் அப்படின்னு நிரூபிக்க. ஆமா, நிரூபிச்சார். சரி, நாம முகமூடிகளை பத்தி பேசணும், தகுதியற்றவன்கிற மனத்தடைய பத்தி பேசணும். இது எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கிற ஒரு விஷயத்துக்கு ஓஷோ வர்றார். மனிதன் ஒரு இயந்திரம்ங்கிற குர்ஜிஃபோட கருத்து. இதை கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்மள நாமே தாழ்த்திக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது. இட்ஸ் அ பிரிட்டி ப்ளீக் பிக்சர். நம்மளோட எதிர்வினைகள் எல்லாம் ஏற்கனவே ப்ரோக்ராமிங் செய்யப்பட்டிருந்தா அந்த கோடை எப்படி உடைக்கிறது? இதுக்கு ஏதாவது ஒரு நடைமுறை வழி இருக்கா? நீங்க நினைக்கிறத விட இது ரொம்ப நடைமுறைக்கு சாத்தியமான விஷயம்தான். ஓஷோ ஏதோ பெரிய கஷ்டமான பயிற்சியை சொல்லல. அவர் சொல்றது என்னன்னா, 99.9% மக்கள் உணர்வில்லாம சூழ்நிலைகளுக்கு எதிர்வினையாற்ற மட்டுமே செய்றாங்க, ரியாக்ட் பண்றாங்க, பதிலளிப்பதில்லை, ரெஸ்பாண்ட் பண்றதில்ல. அதாவது விழிப்புணர்வோட ஒரு செயலை செய்யறதில்ல. ஆமா, ஒரு பொம்மைக்கு சாவி கொடுத்து ஆடுற மாதிரி. யாராவது ஒரு பட்டனை தட்டினா நம்ம அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கிறோம். இந்த மாதிரி இயந்திரத்தனமா இயங்குறவங்களுக்கு தான் ஜோதிடம் கூட வேலை செய்யும்னு சொல்றது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, ஏன்னா அவங்களோட எதிர்வினைகளை சுலபமா கணிக்க முடியும். ஒரு ஜோதிடர் ஓஷோ கிட்ட வந்து ஜோதிடத்துக்கு விதிவிலக்கே இல்லைன்னு சொன்னாராம். அதுக்கு ஓஷோ, சரி, நான் அடுத்த ஒரு வருஷத்துல என்ன செய்ய போறேன்னு 12 விஷயங்களை எழுதுங்க, நான் அந்த 12 விஷயங்களையும் செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்றேன்னு சொல்லியிருக்கார். He called his bluff. கம்ப்ளீட்லி. அந்த ஜோதிடர் பயந்து போய் இன்னும் ஆழமா ஆராய்ந்து விட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போனவர் தான் 20 வருஷமா திரும்ப வரவே இல்லையா. ஓஷோவோட கருத்து இதுதான். விதி கணிப்பு எல்லாமே கணிக்கக்கூடிய ஒரு இயந்திரத்துக்கு தான் பொருந்தும். நீங்க விழிப்புணர்வோடு ஒரு முடிவு எடுக்கிற நொடியில எல்லா கணிப்புகளும் தவிடு பொடியாயிடும். நீங்க உங்க வாழ்க்கையோட எஜமானக ஆகிடுறீங்க. ஆமா. இதுக்கு அவர் கொடுக்கிற மிகச்சிறந்த உதாரணம் கௌதம புத்தர். ஆமா, புத்தர் பறந்தப்போ ஜோதிடர்களால உன்னவர் உலக பேரரசர் ஆவார், இல்லனா எல்லாத்தையும் துறந்த பிச்சைக்காரர் ஆவார்னு 2 நேர் எதிரான விஷயங்களை மட்டும்தான் சொல்ல முடிஞ்சது. தன் மகன் பிச்சைக்காரன் ஆயிடக்கூடாதுன்னு அவங்க அப்பா அவரை அரண்மனைக்குள்ளேயே பூட்டி வச்சு நோய், முதுமை, மரணம்னா என்னன்னே தெரியாம வளர்த்தார். ஆனா இதுவே எதிர்வினை ஆட்டிடுச்சு.
29 வருஷம் கழிச்சு அவர் முதல் முறையா இதெல்லாம் பார்த்தப்போ அது ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்து உண்மையை தேடி அரண்மனையை விட்டு வெளியே போக வச்சுது. அவங்க அப்பா செஞ்ச செயல் அவர் பயந்த விஷயத்தையே நடக்க வச்சிடுச்சு. ஆமா. அப்போ இந்த இயந்திர தன்மையான வாழ்க்கையிலிருந்து வெளியே வரத்துக்கு ஓஷோ சொல்ற வழி என்ன? ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த ஒரு வழி. நம்மளோட அன்றாட செயல்களை நாம கவனிக்கணும். அது இயந்திரத்தன்மையானதான்னு பார்க்கணும். யாராவது உங்களை அவமானப்படுத்தினா உடனே கோவப்படுறது ஒரு இயந்திரத்தன்மையான எதிர்வினை. அதுக்கு பதிலா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அவங்க சொல்றது உண்மையா இருக்கலாம். உண்மையா இருந்தா கோவப்படுறதுக்கு பதிலா அவருக்கு நன்றி சொல்லலாம். ஒருவேளை பொய்யா இருந்தா ஒரு பொய்க்காக ஏன் கோவப்படணும்? ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுன்னு இயேசு சொன்னதோட உண்மையான அர்த்தமே இயந்திரத்தன்மையா நடந்துக்காதேங்கிறது தான் ஓஷோ சொல்றார். ஆமா, அரைஞ்சா திருப்பி அடிக்கிறது இயந்திரத்தோட செயல். ஆனா மறுக்கணத்தை காட்டுறது ஒரு விழிப்புணர்வுள்ள மனிதனோட செயல். ஆனா இத கூட மக்கள் இயந்திரத்தனமா ஆமா, செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. ஒருத்தன் ஒரு கிறிஸ்தவ துறவியோட கன்னத்துல அறைய அவர் இன்னொரு கன்னத்தை காட்டுறார். அரைஞ்சவன் அதுலயும் பலமா அறைய அந்த துறவி அவன் மேல பாஞ்சு தாக்க ஆரம்பிச்சிட்டார். நீங்க உங்க எதிரிய நேசிக்கணும் இல்லையான்னு கேட்டதுக்கு இயேசு 2 கன்னங்களை பத்தி தான் சொன்னாரு. 3வது கண்ணு என்கிட்ட இல்ல, இப்ப நான் சுதந்திரமானவன்னாராம். அதனால எந்த ஒரு போதனையும் நாம இயந்திரத்தனமா பின்பற்றக்கூடாது. சரி, அப்போ தீர்வு தான் என்ன? ஓஷோ சொல்ற இறுதி அறிவுரை இதுதான். ரொம்பவும் எளிமையானது. நேத்து செஞ்ச அதே செயல இன்னைக்கு ஒரு சின்ன மாற்றத்தோடு செய்ய முயற்சி பண்ணுங்க. உங்க மனைவி கிட்ட நேத்து சொன்ன அதே அன்பான வார்த்தைகளை இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுங்க. நீங்க ஆபீஸ்க்கு போற வழிய மாத்துங்க. ஓ, சின்ன சின்ன விஷயங்கள். ஆமா, தினமும் ஒரே மாதிரி காஃபி குடிக்கிறீங்கன்னா நாளைக்கு வேற மாதிரி குடிங்க. இப்படி 24 மணி நேரமும் உங்க செயல்கள்ல சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க விழிப்புணர்வோடு செஞ்சுக்கிட்டே இருந்தா மெதுவா அந்த இயந்திரத்தனமான நடத்தையிலிருந்து நீங்க வெளியே வந்துடுவீங்க. உங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு பெருக்கும். அந்த விழிப்புணர்வு தான் உங்களை உண்மையான மனிதனாக்கும். அப்படியானா இந்த முழு உரையாடலையும் தொகுத்து பார்த்தா ஞானம்ங்கிறது எங்கேயோ இருக்கிற ஒரு பெரிய இலக்கு இல்ல. அது நம்ம அன்றாட செயல்கள்ல சின்ன சின்ன விஷயங்கள்ல விழிப்புணர்வை கொண்டு வர்றதுல தான் தொடங்குது. உண்மைதான். நாம போட்டுக்கிட்ட முகமூடிகள், நம்மள சுத்தி நாமளே வரைஞ்சுகிட்ட மனத்தடைகள், நம்மளோட இயந்திரத்தனமான எதிர்வினைகள், இது எல்லாத்தையும் நாம கவனிக்க ஆரம்பிச்சாலே போதும், பயணம் தொடங்கிடும். ஆமா, இந்த சொற்பொழிவு முழுக்க ஓஷோ கொடுக்கிற ஒரு நம்பிக்கை இதுதான். நம்ம கிட்ட இருக்கிற தடைகள் எல்லாமே மனரீதியானவை தான். அது உண்மையான சுவர்கள் இல்ல. அதை உடைக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அந்த சிறையோட சாவி நம்ம கிட்ட தான் இருக்கு. நீங்க சிந்திப்பதற்காக ஒரு கேள்வியுடன் இந்த ஆய்வை முடிக்கிறோம். உங்க வாழ்க்கையில நீங்க தினமும் இயந்திரத்தனமாக செய்யற ஒரு சின்ன விஷயம் என்ன? அது காலையில போன எடுத்ததும் பாக்குற ஆப்பா இருக்கலாம், இல்ல மத்தவங்களுக்கு பதில் சொல்ற விதமா இருக்கலாம். நாளைக்கு அதுல என்ன ஒரு சின்ன மாற்றத்தை உங்களால விழிப்புணர்வோட கொண்டு வர முடியும்னு யோசிச்சு பாருங்க.